ஸ்டார்ட் பண்ணியாச்சு சுவாமி. நவப்ரணவ சோபிதம் நவகஷாய கண்டாம்பரம் त्रिदंड परिमंडितं त्रिविध तत्व निर्वाहकम् वयोंजित दृगंजलं दलितवादि वैभवम् समाधिगुण सागरम् शरणमेमिरमाजम् एतानि तानि भुवनत्रयपावनानि संसर्गरोग सकलीकरणौषधानि विकुलतले ममलिकानि यथा शिलायामि जयति चतुरमृतकराणि श्रीमत्यै विष्णुचित्ताय मनोनन्दनोतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजनोत्रमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयाय नित्यश्री नित्यमङ्गलम्. ஆஸ்திக அக்ரேசரர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கோஷ்டியிலே இன்றைய தினம் ஒரு சுதினம் சுவாமி எம்பெருமானார் என்று கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜருடைய ஆச்சாரியர்களிலே ஒருவராக திகழக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திருநட்சத்திரம் வைகாசி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார் திருக்கோட்டி நம்பிகள். திருக்கோட்டியூர் சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே தானும் திருவவதரித்து அவ்விடத்திலேயே எழுந்தருளி இருந்து சுவாமி கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டியா கம்மி இருக்கிற மாதிரி இருக்கு சுவாமி. அதான் இப்போ எப்படி இருக்கு? இப்போ பெட்டரா இருக்கா இல்ல? கொஞ்சம் லைட்டா பிரேக் ஆகுது நடுவுல கொஞ்சம். மித்தவாளுக்கும் அப்படி இருக்கா? யாராவது மேபி சொல்லணும் எப்படி இருக்குன்னு. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு இல்ல? கிளாரிட்டி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு சுவாமி. அப்படியா? கிளாரிட்டி கம்மியா இருக்கா? ரொம்ப கிராக்லிங் நாய்ஸ் மாதிரி. அந்த மாதிரி தான் சுவாமி. கிராக்லிங் நாய்ஸா இருக்கா? இப்போ பேசும்போது அப்படிதான் இருக்கா? கொஞ்சம் பெட்டரா இருந்தது பண்ணி பேசின. சரி, நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன். பெட்டரா இல்லைன்னா கொஞ்சம் சொல்லுங்க. श्रीमते मुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर् नित्यमङ्गलम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரதிலும் அருளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களே மயர்வர மதிநலம் அருளப்பட்ட பெருமை உண்மையான ஆச்சாரியர்களுக்கு உண்டான தனிச்சிறப்பு. ஆச்சாரியர்களுக்குள்ளே ஆச்சாரிய சார்வபௌமமாக திகழக்கூடியவர் சுவாமி எம்பெருமானவர்னு கொண்டாடப்படக்கூடிய சுவாமி ராமானுஜர். இன்றைய தினம் எப்படிப்பட்ட ஒரு நன்னாள் என்றால், சுவாமி ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களுக்குள்ளே ஒருவராக திகழக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பியனுடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம் வைகாசி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார் சுவாமி திருக்கோட்டியூர் நம்பிகள். அவரிடத்திலே 18 தடவை நடந்து சரமஸ்லோக அர்த்தத்தை நிதியாக பெற்றார் சுவாமி எம்பெருமானார். குரு பரம்பரை முதலிய கிரந்தங்களிலே சேவிக்க காண்கிறோம். அப்பேற்பட்ட நன்னாளிலே இன்றைய தினம் நாம் இவ்விடத்திலே கூடி சுவாமி கூரத்தாழ்வான் விஷயமாக நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்கிற ஆச்சாரியர் கூரேச விம்சதி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தை தானும் சோதிவாய் மலர்ந்தருளி இருக்கிறார். அதை நான் வேணா இதுல லாக் அவுட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் மூலமா ஜாயின் பண்ண பாக்கிறேன்.
2 minutes. சுவாமி இப்ப கரெக்டா இருக்கு சுவாமி. நீர் இப்ப தேவரீர் இப்ப பேசுனது கரெக்டா வருது. லாஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் ஒண்டி தான் கரெக்டா இருந்ததா? இப்ப கரெக்டா வருது சுவாமி. கரெக்டா வருதா? ஏன்னா யாரோ ஆடியோ இஸ் கிராக்கிங்னு போட்டிருந்தா, அதனால. உடனேவே இப்ப நீர் அடுத்த லைன் பேசுறதே சரியா வருது. ஓஹோ, என்னன்னு தெரியலையே திடீர்னு. ஆ, யூஸ்வலா ஆனதில்ல. நன்னா இருக்கு சுவாமி இப்போ. சரி சரி, தொடர்ந்து சொல்றேன். திருக்கோட்டியூர் நம்பிகளினுடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம். அப்பேற்பட்ட சுதினத்திலே நாம் எல்லோரும் தொடர்ந்து இந்த கூரேஷ விம்சதி என்கிற ஸ்தோத்திரம் அதை அனுபவிக்க தொடங்கினோம். 5 ஸ்லோகங்கள் அனுபவித்து தலை கட்டினோம். மொத்தம் 20 ஸ்லோகங்கள் கொண்டது. விம்சதி விம்சத்தின்னு சொன்னாலே 20ன்னு அர்த்தம். அந்த 20 ஸ்லோகங்களோட கூடின இந்த கூரேஷ விம்சதி, அதற்கு விஷயபூதராக இருக்கக்கூடியவர் யார் என்னால் சுவாமி கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் விஷயமாக 20 ஸ்லோகங்கள் கொண்ட கூரேஷ விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தை சோதிவாய் மலர்ந்தருளினார் சர்வஜ்ய பட்டர் என்று கொண்டாடப்படக்கூடிய நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அவருடைய தனியனை நாம் முதற்கண் இந்த கோஷ்டியிலே அனுபவித்தோம். முதல் உபன்யாசத்திலே சுருக்கமா சொல்றேன். அவருக்கு என்ன பெருமை என்னால் ஸ்ரீரங்கோஜ்வல மத்தியவீதி நிலையம் ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம். ஸ்ரீரங்கோஜ்வல மத்தியவீதி நிலையம், ஸ்ரீரங்கத்துக்கே ஔஜ்வல்யத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் ஒளியோட கூடின திருவீதியான நடுவில் திருவீதி, அவ்விடத்திலே வாசம் பண்ணினார் சர்வஜ்ய பட்டர்னு சொல்லக்கூடிய நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அதனாலேயே அவருக்கு நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு பேர் ஏற்பட்டது. எதை கொண்டு பேர் என்னால் அவர் நடுவில் திருவீதி என்கிற ஒரு திருச்சுத்திலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே வசித்தபடியினாலே அவருக்கு நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்று திருநாமம் ஏற்பட்டது. அதைத்தான் இந்த தனியனிலே நாம் பார்க்கிறோம். ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம், யாருக்கு குமாரனாகத்தானும் பிறந்தார் என்னால் ஸ்ரீராம பிள்ளை சொல்லக்கூடிய வேதவியாச பட்டர். அவருக்கு 2 திருக்குமாரர்கள். சுவாமி கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுக்கு 2 பேர் பிறந்தார்கள். 2 புத்திர ரத்னங்கள் என்று பார்க்கிறோம். ஒருத்தர் சுவாமி பராசர பட்டர், மற்றொருத்தர் சுவாமி வேதவியாச பட்டர். வேதவியாச பட்டருக்கு 2 திருக்குமாரர்கள். ஒருத்தர் தான் வாக்விஜய பட்டர்னு சொல்லக்கூடியவர், மற்றொருத்தர் தான் இந்த சர்வஜ்ய பட்டர்னு சொல்லக்கூடிய நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அவர் தான் இந்த ஸ்தோத்திரத்தை தாமும் அனுகிரகித்தார். ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம் ஸ்ரீ பட்டாரிய பதாசிரயம். அவர் ஸ்ரீ பராசர பட்டருடைய திருவடித்தாமரைகளிலே ஆசிரயித்தார். ஸ்ரீ பட்டாரிய பதாசிரயம் சுபகுணம் வாசாஞ்சயிப்ரமதரம், என்ன நல்ல குணங்களோட கூடினவர். அதற்கு மேலே வாக்விஜய பட்டர் என்று சொல்லக்கூடிய பட்டர் சுவாமியினுடைய சகோதரனாக தாமும் திருவவதாரம் பண்ணினார். அவர் இந்த கூரத்தாழ்வான் விஷயமாக வந்தே தம்பும் விம்சதிம் யதனுக ஸ்ரீவத்ச சின்னஸ்யஹ என்ற 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு நூலினை தாமும் சோதிவாய் மலர்ந்தருளினார். நான் ஒண்ணு பண்றேன், இன்னொரு லைன்ல இருந்து ஜாயின் பண்ண பாக்குறேன். அடியன் சுவாமி.
ஸ்ரீரங்கோஜ்வல மத்யவீதி நிலையம் ஸ்ரீராமமிஸ்ராத்மஜம் ஸ்ரீபட்டாரிய பதாஸ்ரயம் சுபகுணம் வாசாம் ஜெயிப்ராதரம் லோகார்ய பிரவணம் ததுக்தி ரசிகம் சர்வக்ய பட்டாரகம் வந்தே தம்புவி விம்சதிம் யதனுத ஸ்ரீவத்ச சின்னஸ்யயா என்பது தனியனாக அமைந்திருக்கிறது. இந்த கூரேஷ விம்சதிக்கு இந்த கூரேஷ விம்சதி என்று சொல்லக்கூடிய 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்கிற ஆச்சாரியர் கூரத்தாழ்வான் விஷயமாக சோதிவாய் மலர்ந்தருளினார். அவர் கூரத்தாழ்வானுடைய திருப்பேரனாராக தாமும் திருவவதாரம் பண்ணினார். அதாவது கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள், ஒருத்தர் சுவாமி பராசர பட்டர், மற்றொருத்தர் வேதவியாச பட்டர். வேதவியாச பட்டருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல ஒருத்தர் தான் வாக்விஜய பட்டர்னு சொல்லக்கூடியவர், மற்றொருத்தர் இந்த சர்வக்ய பட்டர் என்று சொல்லக்கூடியவர். அவர் நடுவில் திருவீதி என்கிற இடத்திலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே வசித்தபடியினாலேயே அவருக்கு நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்று பிரசித்தமான பெயர் ஏற்பட்டது. அதைத்தான் இந்த தனியனிலே நாம் பார்க்கிறோம். ஸ்ரீரங்கோஜ்வல மத்யவீதி நிலையம் ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம் என்ன ஸ்ரீராம மிஸ்ரர்னு சொல்லக்கூடிய வேதவியாச பட்டருக்கு திருக்குமாரராக பிறந்தார். அதற்கு மேலே அவர் யாரை ஆசிரயித்தார் என்னால் ஸ்ரீ பட்டாரிய பதாஸ்ரயம் சுவாமி பராசர பட்டர் அவருடைய திருவடிவாரத்திலே தாமும் ஆசிரயித்தார். ஸ்ரீ பட்டாரிய பதாஸ்ரயம் சுபகுணம் வாசாம் ஜெயிப்ராதரம், நல்ல குணங்களோட கூடினவர், குணக்கடலாக திகழக்கூடியவர். வாசாம் ஜெயிப்ராதரம் என்று வாக்விஜய பட்டர் என்று சொல்லக்கூடிய சுவாமி அவருக்கு திரு தம்பியாராக தாமும் பிறந்தார். அவர்தான் இந்த வந்தே தம்புவி விம்சதிம் யதனுத ஸ்ரீவத்ச சின்னஸ்யயா என்று ஸ்ரீவத்ச சின்னர் என்று சொன்னால் அது கூரத்தாழ்வானை காட்டும். திருமருமார்வன் என தமிழிலே மொழிபெயர்ப்போமேயானால் அந்த பெயர் ஸ்ரீவத்ச சின்னர் என்கிற பெயரானது நமக்கு கிடைக்கும். ஸ்ரீவத்சம்னு சொன்னா எம்பெருமானுக்கே ஸ்ரீவத்ச சின்னன்னு திருநாமம். அவனுடைய திருமார்பிலே ஒரு மரு இருக்கிறது. மருவுக்கு ஸ்ரீவத்சம் என்று பெயர். அந்த மருவினாலேயே அடையாளம் செய்யப்பட்டபடியினாலே ஸ்ரீவத்ச சின்னன் எம்பெருமானுக்கு திருநாமம். அந்த பெயரைத்தான் கூரத்தாழ்வானுக்கு அக்காலத்திலே அவருடைய திருத்தகப்பனார் அப்பா சூட்டினார்னு நாம் கீழே அனுபவித்தோம். இதெல்லாம் அனுபவித்த விஷயம் சுருக்கமாக தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த உபன்யாசம் நான் அனுபவிச்சு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு. அதனால சுருக்கமாக தெரிவிக்கிறேன். 5 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். தொடர்ந்து 15 ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க வேணும். 5 ஸ்லோகங்களிலே தெரிவிக்கப்பட்ட அர்த்தம் என்ன என்பதனை முதற்கண் சுருக்கமாக விண்ணப்பித்து மேலே 6ஆம் ஸ்லோகம் தொடங்கி நாம் அனுபவத்தை செய்யலாம். 20 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த நூல்ல முதல் ஸ்லோகத்துல என்ன தெரிவித்தார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர்? என்னால் கூரத்தாழ்வானுக்கு நம்மாழ்வாரிடத்திலே உண்டான பக்தி, இந்த பக்தியை தெரிவித்தார். ஸ்ரீரங்கராஜ கருணாமய திருஷ்டி வீக்ஷா சம்பிராப்த சர்வ குணராஜி விராஜமானே ஸ்ரீமச்சட பிரமதனே ஸ்திரபாவ பந்தம் ஸ்ரீவத்ச சின்ன குருமன்வகம் ஆசிரயாமி என்பது முதல் ஸ்லோகம். ஸ்ரீவத்ச சின்னர்னு சொல்லக்கூடிய கூரத்தாழ்வானை நாம் ஆசிரயிக்கிறேன் என்று தெரிவித்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்னால் ஸ்ரீரங்கராஜன் சொல்லக்கூடிய திருவரங்கம் பெரிய பெருமாள் அவனுடைய திருக்கண் நோக்கத்துக்கு, அதாவது அவனுடைய கடாட்சத்துக்கு இலக்கானார் சுவாமி நம்மாழ்வார். அதனாலேயே அவர் ஷட்டாரி என்கிற திருநாமத்தோட புகழ் பெற்றார். அதாவது ஷட்டர்கள்னு சொன்னா சத்ருக்கள், அதாவது இத்தர மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை எல்லாம் வென்றார் தம்முடைய வாக்கினாலே. அல்லது ஷட்டம்னு சொல்லக்கூடிய வாயு விசேஷத்தை கோபித்துக் கொண்டார். அதனாலேயே ஷட்டாரின்னு பெயர். ஸ்ரீமத் சட பிரமதனே ஸ்திரபாவ பந்தம். என்ன இந்த ஸ்லோகத்திலே நம்மாழ்வார் விசேஷமான ஈடுபாடு எம்பெருமானிடத்திலே. அப்பேற்பட்ட நம்மாழ்வாரிடத்திலே அச்சஞ்சலமான பக்தியை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான் முதல் ஸ்லோகத்திலே வெளியிட்டு, அதற்கு மேலே 2வது ஸ்லோகத்திலே எம்பெருமானார் விஷயத்திலே கூரத்தாழ்வானுக்கு உண்டான ஈடுபாடை வெளியிட்டார். அந்த எம்பெருமானார் எப்படிப்பட்டவர், ராமானுஷர் எப்படிப்பட்டவர் என்னால்
ஸ்ரீ யாமுனாரிய பதபங்கஜ சட்டச்சித்தே, என்ன யாமுனாச்சாரியர்னு கொண்டாடப்படக்கூடிய ஆளவந்தார். அந்த ஆளவந்தாருடைய திருவடி தாமரைகளிலே அன்பு பூண்டவர், அவரையே எப்பொழுதும் மனனம் பண்ணக்கூடியவர் சுவாமி ராமானுஷர். அதற்கு மேலே ஸ்ரீமத் பராங்குஷ குருத்தம லப்த வித்யே பெருமானாருக்கு உண்டான பெருமை என்ன என்னால், பெரிய நம்பிகள்னு சொல்லக்கூடிய பராங்குஷ தாசர் அவரிடத்திலே அர்த்தங்களை எல்லாம் அதிகரித்தார். நேர ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் தான். கீழே 5 ஆச்சாரியர்கள்னு நாம பார்த்தோம். அதுல ஒரு ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியனுடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம் கீழே அனுபவித்தோம். நேர ஆச்சாரியன் யார் என்னால், அந்த பெரிய திருமந்திரத்தை யார் உபதேசம் பண்ணுகிறானோ அவன் தான் நேர ஆச்சாரியன். ஞானாச்சாரியர்கள் நிறைய பேர் இருப்பதற்கு பிரசக்தி உண்டு. அநேகம் பேரிடத்துல மாதிரி காலக்ஷேபங்கள்லாம் கேட்கிறோம். அவர்களெல்லாம் ஞானத்தை ஊட்டுகிறார்கள். அவர்களையெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே எப்படி விவகரிக்கிறோம், ஞானாச்சாரியர்கள் நாம் சொல்லுகிறோம். ஆனாலும் கூட நேர ஆச்சாரியன் என்ன யாரை சொல்ல வேண்டும் என்னால், யார் நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிறானோ, அதாவது அந்த பெரிய திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறானோ அவனைத்தான் நேரே ஆச்சாரியன் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இங்க 2வது ஸ்லோகத்தில என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஸ்ரீமத் பராங்குஷ குருத்தம லப்த வித்யே, பராங்குஷதாசர்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் இடத்துல அர்த்தங்களை எல்லாம் நன்னாக கேட்டார் சுவாமி எம்பெருமானார். அதுதான் அவருக்கு உண்டான பெருமை என்று தெரிவித்து, அதற்கு மேலே ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரேற்பித்த சர்வபாரம், லக்ஷ்மண முனின்னு கொண்டாடப்படக்கூடிய சுவாமி எம்பெருமானார் அவரிடத்திலேயே எல்லா பாரத்தையும் வச்சுட்டார். யார் வச்சுட்டார்னா கூரத்தாழ்வான் வைத்து விட்டார். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வானை நான் பத்துகிறேன், சரணம் புகுகிறேன் 2வது ஸ்லோகத்திலே தெரிவித்து, அதற்கு மேலே கூரத்தாழ்வான் எப்படி இருக்க, முதல் ஸ்லோகத்திலே நம்மாழ்வார் திலத்திலே உண்டான பக்தியை சொன்னார். 2வது ஸ்லோகத்திலே எம்பெருமானார் அவரிடத்திலே எல்லா பாரங்களையும் வச்சுட்டார் சுவாமி கூரத்தாழ்வான்னு தெரிவித்து, அவரை நான் சரணம் புகுகிறேன்னு தெரிவித்தார். கூரத்தாழ்வான் எப்படி இருக்கிறார் என்பதை 3வது ஸ்லோகம் என்ன 4வது ஸ்லோகம் என்ன ஆகிய 2 ஸ்லோகங்களிலே தெரிவிக்கிறார். கூரத்தாழ்வான் தான் ஆச்சாரியவர்ய விபவஸ்ய சிஷ்ய விருத்தேஹே சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம் நித்யானவத்ய கருணா விலசத்கடாட்சம் ஸ்ரீவத்ஸ சின்ன குருமன்வகம் ஆஸ்ரயாமி என்பது 3வது ஸ்லோகம். ஸ்லோகத்திலே ஆச்சாரியர்கள், இந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்தவராக விளங்குகிறார் சுவாமி கூரத்தாழ்வான். மிகவும் பெருமையோடே கூடியிருக்கிறார். ஆச்சாரியவர்ய விபவஸ்ய சிஷ்ய விருத்தேக, அதற்கு மேல ஷீடனாகவும் இருந்து, சிஷ்யன்னு சொன்னா எப்படி நல்ல நடத்தையோட கூடி இருக்கணுமோ, எப்படி நல்ல ஆச்சாரத்தோட கூடி இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் கடைபிடித்தார் என தெரிவித்து, கடைபிடித்தது மாத்திரம் கிடையாது, அவர்தான் சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம் என்று சீமா பூமியாக இருக்கிறார். சீமா பூமின்னு சொன்னா ஆங்கிலத்துல பவுண்டரின்னு சொல்றோம். அவர்தான் எல்லை நிலமாக இருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். இவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது. ஆச்சாரியன்னு சொன்னா கூரத்தாழ்வான காட்டிலும் ஒரு உயர்ந்த ஆச்சாரியர் கிடையாது. ஷீடன்னு சொன்னா, சிஷ்யன்னு சொன்னா கூரத்தாழ்வானை காட்டிலும் ஒரு உயர்ந்த சிஷ்யர் கிடையாது என்பதை 3வது ஸ்லோகத்திலே தெரிவித்து, அவருடைய கிருபா கடாட்சம் எனக்கு கிடைக்க வேணும் என்ன தெரிவித்தார். அவர் தம்முடைய திருக்கண்களாலே நம்மை நன்னாக நோக்க வேணும் 3வது ஸ்லோகத்திலே தெரிவித்து, அதற்கு மேலே 4வது ஸ்லோகத்திலே அவரை ஒரு சூரியனாகவும் சந்திரனாகவும் உருவகப்படுத்துகிறார். எப்படி இருக்கார் என்னால், எம்பெருமானார் தரிசனம் அதுவே ஒரு பெரிய கடலா இருக்கு. ராமானுஜாரிய மத சிந்து விதோக்கு திருஷ்டி பாக்கியாந்தகார பட்டலி ஹரணாப்ஜபந்தோ அஸ்மத்குரோர் ஜனகபட்ட பராசரஸ்ய ஸ்ரீவத்ஸ சின்ன சரணம் பவமே தயாளோ என 4வது ஸ்லோகத்தை அருளி செய்தார். அதாவது எம்பெருமானார் தரிசனம் அதுவே ஒரு பெரிய கடல் போல இருக்கு. எப்படி சந்திரன் பௌர்ணமி தினத்தன்னு கடலை நன்றாக பொங்கும்படியாக செய்கிறானோ, அதே போல நம்முடைய எம்பெருமானார் தரிசனமானது லோகத்திலே சிறந்து விளங்கும்படியாக
பல பல காரியங்களை பண்ணினார் சுவாமி கூரத்தாழ்வான். அதனாலே ஒரு சந்திரனாக திகழ்கிறார் தெரிவித்து, அதற்கு மேல சூரியன் உதித்தா வெளியில இருக்கக்கூடிய இருளெல்லாம் போறது. கூரத்தாழ்வானுடைய ஒரு கிருபையினாலே என்ன ஏற்படுகிறது என்னால், கூரத்தாழ்வானாகிற சூரியன் உதித்தவாறே உள்ளிருளானது நீங்குகிறது. 4வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார் என்பதனை அனுபவித்தோம். அதற்கு மேலே 5வது ஸ்லோகத்திலே ஸ்ரீவத்ச சின்ன பவதரணாரவிந்த சேவாமிருதைக ரசிகான் கருணாசுபூர்ணான் பட்டாரியவர்ய நிகமாந்த முனீந்திரலோக குருவாதி தேசிகவரான் சரணம் பிரபத்யே என்ன அவருடைய திருவடிவாரத்திலே ஆசிரித்த சீடர்கள் அவர்கள் திறத்திலே தமக்குண்டான ஈடுபாட்டை வெளியிட்டார். ஏன்னா என்னைக்குமே எம்பெருமானுக்கு கைங்கரியம்னு சொன்ன அது பாகவத பரியந்தம் ஆகணும். அதாவது அவனுடைய அடியார்கள் ஆச்சாரியன் பரியந்தம் கைங்கரியமானது ஆக வேணும். அப்பொழுதுதான் எம்பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்படும். அதை திருவுள்ளம் பத்தி 5வது ஸ்லோகத்திலே அந்த கூரத்தாழ்வானுடைய சிஷ்ய பரம்பரை அதனுடைய பெருமை அதை வெளியிட்டார். அவ்விடத்திலே கைங்கரியம் பண்ண வேணும் என்ன தெரிவித்தார். இது பரியந்தம் நாம் அனுபவித்து தலை கட்டினோம். தொடர்ந்து இப்பொழுது 6வது ஸ்லோகத்தை இந்த கோஷ்டியில நாம் அனுபவிக்க இழியலாம். முதல்ல ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணி பதங்களுக்குண்டான அர்த்தங்களை தெரிவித்து மேலே விசேஷார்த்தத்தை நாம் அனுபவிக்க பெறலாம். ஸ்ரீரங்கராஜ மகிஷி கரலாலனேனா சம்பிராப்த சர்வ விபவஸ்ய பராசரஸ்ய குர்யான்மதன்வய குரோர் குருதாம் கதஸ்ய குராதிபஸ்ய குரு சிந்தனமந்தரங்கைஹி என்பது 6வது ஸ்லோகம். இந்த கூரேஷ விம்சதியிலே ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், சுவாமி பராசர பட்டருக்கு உண்டான பெருமை கீழே என்ன பார்த்தோம்னா, கீழே கூரத்தாழ்வானுடைய சிஷ்ய பரம்பரை அவர்கள் விஷயத்திலே உண்டான ஈடுபாட்டை சொன்னா அவளோட சேர்ந்து என்ன பண்ணணும், சிஷ்யன்னு சொன்னா ஆச்சாரிய ஸ்தோத்திரத்திலே ஈடுபடணும். சிஷ்யாள்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் என்னால், ஆச்சாரியனுடைய குணங்கள், அதற்கு மேலே ஆச்சாரியனுடைய திருமேனி அழகு, அதுல எல்லாம் ஈடுபட்டு நாம் பாட்டு பாடி ஆட்டமாடி கூத்தாட வேணும் என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். அதைத்தான் ஆசைப்பட்டு தெரிவிக்கிறார் இந்த 6வது ஸ்லோகத்திலே நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அத எப்படி சொல்றார் என்னால், ஸ்ரீரங்கராஜ மகிஷி கரலாலனேனா. ஸ்ரீரங்கராஜ மகிஷி சொன்னால் ஸ்ரீரங்க நாச்சியார் தேவதேவ திவ்ய மகிஷியாக இருக்கிறாள் ஸ்ரீரங்கநாதன். ஸ்ரீரங்கநாதன் அவனுக்கு துணைவியாக இருக்கக்கூடியவள், பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார். இந்த ஸ்ரீரங்கநாச்சியாராலே நன்றாக உபலாலனம் பண்ணப்பட்ட பெருமை, அதாவது வளர்க்கப்பட்ட பெருமை சுவாமி பராசர பட்டருக்கு உண்டு. அதைத்தான் ஸ்ரீரங்கராஜ மகிஷி கரலாலனேன, கரம்னு சொன்னா திருக்கைகள், அந்த திருக்கைகளாலே லாலனம்னு சொன்னா நன்றாக வளர்க்கப்பட்டார். அதனாலேயே சம்பிராப்த சர்வ விபவஸ்ய பராசரஸ்யா என்ன, பராசரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பராசர பட்டர் எல்லா விதமான பெருமைகளை எல்லாம் பெற்றார் என்று தெரிவித்து, அஸ்மத் குரோர் ஜனகபட்ட பராசரஸ்ய கூராதிபஸ்ய குருச்சிந்தனம் அந்தரங்கைஹி. கூராதிபர் என்று சொல்லக்கூடிய சுவாமி கூரத்தாழ்வான், கூரத்துக்கே தலைவராக இருக்கக்கூடியவர், அவருடைய குணச்சிந்தனம் அதைத்தான் கீழே பார்த்தோம். சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து ஆச்சாரியனுடைய அந்த பெருமையை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பது சிஷ்யனுக்கு உண்டான கடமை என்று தெரிவிக்கிறார்களே. அதற்கு சேர என்ன தெரிவிக்கிறார்னா, இப்படி அந்தரங்கரங்களாக இருக்கக்கூடிய அந்த சீடர்கள் குணச்சிந்தனம் அந்தரங்கைஹி என்ன, அவர்களோட சேர்ந்து கூரத்தாழ்வானுடைய பெருமையை வாயினாலே நவில வேணும் என்ன தெரிவித்த இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். அவர் எப்படி இருக்காருன்னா, குர்யான் மதன்வய குரோர் குருதாம் கதஸ்யா என்ன, எங்கள் குலத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுவாமி பராசர பட்டர், அவருக்கே குருவாக இருக்கக்கூடிய பெருமை. அதாவது குருன்னு சொன்னா இவ்விடத்துல தகப்பனார்னு அர்த்தம், அப்பாவாவும் இருக்கார், அதற்கு மேலே ஆச்சாரியராகவும் இருக்கிறார் என தெரிவித்து இந்த 6வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். ஆக
இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்பட்ட அர்த்தம் என்னன்னா, கூரத்தாழ்வானுடைய சிஷ்ய பரம்பரையினருடைய சேர்ந்து அவருடைய குணங்களை எல்லாம் நன்றாக கழிக்க வேணும் தெரிவித்தார். அதுல முக்கியமா சுவாமி பராசர பட்டரை எடுத்தார். பராசர பட்டருக்கு உண்டான பெருமை என்ன? என்னால் ஸ்ரீரங்க நாச்சியார் அவள் உபலாலனம் பண்ணினாள் என்று தெரிவிக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும். உபலாலனம் ஸ்ரீரங்க நாச்சியார் பண்ணினான்னு சொன்னா, ஸ்ரீரங்க நாச்சியார் அவளா வளர்த்தா சுவாமி பராசர பட்டரை? அது எப்படி தெரிவிக்கிறார்? எதை கொண்டு தெரிவிக்கிறார்? ஏன்னா இத பத்தி சுவாமி பராசர பட்டரே சொல்லியிருக்க. நம்முடைய குரு பரம்பரையிலேயும் இது காட்டப்பெறுகிறது. எப்படி ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் சுவாமி பராசர பட்டரை புத்திர ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார்கள். அதாவது இவரை புத்திரராக ஸ்வீகரித்தார்கள். ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு, ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டுனா என்ன, தத்து எடுக்கிறதுன்னு சொல்றோமே, நாம் ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா அடாப்ட் பண்றதுன்னு சொல்றோமே. அத போலே சுவாமி பராசர பட்டரை அவர்கள் ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார்கள். இந்த குரு பரம்பரை நூல் அதுவும் சொல்றது. அதற்கு மேலே பராசர பட்டரும் தம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே 17வது ஸ்லோகத்திலே பூர்வ சதகத்திலே இந்த விஷயத்தை சொல்ற. அதாவது அவ்விடத்துல என்ன தெரிவிக்கிறார்? ஏன்னா அது இங்க ரொம்ப பொருந்தி இருக்கு. அதாவது அந்த 17வது ஸ்லோகத்திலே தெரிவித்த விஷயத்தை உட்கொண்டுதான் இந்த 6வது ஸ்லோகத்திலே முதல் 2 வரிகளை தெரிவித்திருக்கிறார் என்று வியாக்கியானத்திலே பிரசித்த வித்வானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவர்தான் கூரேஷ விம்சதிக்கு வியாக்கியானம் உரை சாதித்திருக்கிற. முதல் நாளே இந்த கோஷ்டியில விண்ணப்பம் பண்ணினேன். அவருடைய வியாக்கியானத்தை கொண்டுதான், உரையை கொண்டுதான், அதாவது ஆங்கிலத்துல சொல்றதுன்னா கமெண்ட்ரின்னு சொல்றோமே, அதை கொண்டுதான் இங்க அடியேன் அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்து வருகிறேன்னு கீழே விண்ணப்பம் பண்ணினேன். அதை எடுத்து காட்டுறார் சுவாமி. அதாவது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பூர்வ சதகத்திலே 17வது ஸ்லோகத்திலே சுவாமி பராசர பட்டர் தெரிவித்த அர்த்தத்தை உட்கொண்டுதான் 6வது ஸ்லோகத்துல என்ன தெரிவித்திருக்கிறார்னா, ஸ்ரீரங்கராஜ மகிஷி கரலாலனேனா சம்பிராப்த சர்வ விபவஸ்ய பராசரஸ்ய. ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஸ்ரீரங்கநாச்சியார் அவள் தன்னுடைய திருக்கைகளாலே நன்றாக வளர்த்தாள், சீராட்டி வளர்த்தாள், பாலூட்டி வளர்த்தாள். அதனாலேயே பெருமை பெற்றார் சுவாமி பராசர பட்டர் என தெரிவிப்பதற்கு காரணம் என்னன்னா, முக்கியமா சுவாமி பராசர பட்டர் சொல்லியிருக்க நம்முடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல அங்க என்ன தெரிவிக்கிறார் என்னால், அங்க ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பூர்வ சதகத்துல 127 ஸ்லோகங்கள்னு பார்க்கிறோம். இந்த 127 ஸ்லோகங்கள்ல முதல்ல ஒரு 12 ஸ்லோகங்கள் விண்ணப்பம் பண்ணினார் சுவாமி பராசர பட்டர். சொல்லிட்டு 13வது ஸ்லோகம் தொடங்கி 19வது ஸ்லோகம் பரியந்தமாக, எம்பெருமானே நாம் போய் உன்னை ஸ்தோத்திரம் பண்றதா? நான் யார்? நீ எப்பேற்பட்ட பெருமையோட கூடினவன்? நான் எவ்வளவு தாழ்ந்தவன்? நான் எங்கே, நீ எங்கே? அம்மா நாழிப்பிடான் அவன் எவ்விடத்தான் ஞானார் ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அந்த ரீதியிலே நீயும் சுவாமியா இருக்காய், அறப்பெரியவனாக இருக்கிறாய், நானோ மிகவும் நீச்சனாக இருக்கிறேன். நாம் போய் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதா? ஒரு நாளும் பாடவே கூடாது. என்ன இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதிலிருந்து கை வாங்கின. அதுக்காக 7 ஸ்லோகங்கள் அருளி செய்கிறார்னு பார்க்கிறோம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அதுல ஒரு ஸ்லோகம் தான் இந்த 17வது ஸ்லோகம். தம்முடைய நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ணுகிறாரே, தமக்கு இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகிப்பதற்கு யோகியதை இல்லைன்னு சொல்றாரு. அதுல ஒரு ஸ்லோகம் தான் இந்த 17வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, தமக்கு யோகியதை உண்டுன்னு சொல்றார். யோகியதை இல்லைன்னு சொல்லிட்டு வந்த சுவாமி பராசர பட்டர் 2 காரணங்கள் முக்கியமா அதை கொண்டுதான் நான் இப்பொழுது ஒரு சாகசமான தொழில், இந்த தொழிலை செய்வதற்காக துணிந்திருக்கிறேன். என்ன சாகசமான தொழில்னா, உன்னை பாடுறதுதான், உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுதான். எங்கேயாவது ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியுமோ? வேதமே என்ன பண்ணித்து? ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு குணம், அந்த குணத்தை பாடி முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அதையே பாடி முடிக்க முடியல. திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கு வேதமானது. அப்படி இருக்கிறச்சே என்னால உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஒரு நாளும் முடியவே முடியாது என்று தெரிவித்தவர். ஆனாலும் கூட என்ன தைரியத்தாலே நான் ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கேன், என்ன துணிச்சல் எனக்கு? ஏன்னா 2 காரணங்கள்னு தெரிவித்தார். ஒரு காரணம் என்ன
என்னால் என்னுடைய குலத்திலே அவதரித்தவர்கள் அவர்களுக்குண்டான பெருமை. கிந்து பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாயா மத் வம்சராஜகுல துர்லலிதம் கிளைவம் ஸ்ரீரங்கராஜ கமலாபதலாலி தத்வம் யத்வாபராத்யதி மமஸ்துதி சாஹசேஸ்மின். என்ன அந்த ஸ்லோகம் முக்கியமா நாம அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னா, 3வது வரி ஸ்ரீரங்கராஜ கமலாபதலாலி தத்துவம். கமலாபதலாலி தத்துவம்னு அங்க சொன்னாரா? இங்க என்ன தெரிவித்திருக்கிறார்னா, ஸ்ரீரங்கராஜ மகிஷி கரலாலரேனா அப்படியே எடுத்த இங்கே தாமும் அனுகிரகிக்கிறார். கமலா பதலாலி தத்துவம்னு அங்க சொன்னார். ஸ்ரீரங்கராஜ மகிஷி கரலாலரேனா என்று இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக தேரின அர்த்தம் என்னன்னா, 2 காரணங்கள்னு சொன்னார் சுவாமி பராசரபட்டர் தாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு. ஒரு காரணம் என்ன என்னால் இந்த பெரிய மாயை, கிந்து பிரபத்தி பலதாரித்த விஷ்ணு மாயா இன்னும் ஒரு பெரிய மாயை. எது மாயைனா, நாமெல்லாம் சொல்றோம் மாயை மாயைன்னு, இந்த லோகமே மாயைன்னு நாம என்ன அர்த்தத்துல சொல்றோம்? ஏன்னா ஐயோ எல்லாமே ஆச்சரியமா இருக்கு அப்படின்றதுதான் நம்முடைய பூர்வர்கள் காட்டக்கூடிய அர்த்தம். நாம வேற விதமா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே இது எதனாலே மாயை என்று தெரிவிக்கப்படுகிறது என்னால் எம்பெருமான் தான் ஏற்படுத்தி இருக்கான். அதாவது இந்த சரீரத்துக்குள்ளே நாம் புகும்படியாக எம்பெருமான் பண்ணி இருக்கிறான். அதைத்தான் விஷ்ணுமாயா இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதை தாண்டணும்னு சொன்னா யாருடைய கிருபை வேணும்? என்ன எம்பெருமானுடைய கிருபை தான் வேணும். அவனுடைய கிருபை இல்லைன்னு சொன்னா ஒரு நாளும் தாண்டவே முடியாது. சரீரத்திலிருந்து சம்பந்தத்தை அறுக்கணும்னு சொன்னா யாரால அறுக்க முடியும்? எம்பெருமான் உருத்தனாலத்தான் அறுக்க முடியும். இல்லைன்னா ஒரு நாளும் அது பண்ணக்கூடிய காரியமே கிடையாது. நம்மால எங்கேயாவது போக்கிக் கொள்ள முடியுமா இந்த சரீர சம்பந்தத்தை? என்ன ஒண்ணும் இல்லை, ஒரு பூணல்ல சிக்கு விழுந்துடுறது, அதையே நம்மால பிரிக்க முடியல. ஆவணி ஆவட்டத்துக்கெல்லாம் புது பூணல் போட்டுக்கணும்னு சொல்றா. அதுவும் 2 பூணல் கிரகஸ்தர்கள், அதாவது கல்யாணமானவர்கள் 2 பூணல் போட்டுக்கிறாளே, அதை பார்த்தாலே எதுக்காடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்படியா இருக்கு. ஏன்னா 2 பூணலையும் பிரிக்கிறதுக்குள்ள அதுல முடிச்செல்லாம் விழுந்து சிக்கெல்லாம் விழுந்து அது இன்னும் பெருசாகி பையனை வேற கூப்பிடுறாரு அதை அவிழ்ப்பதற்கு. அவன் ஒரு பக்கம் பிடிச்சு இழுக்க அது இன்னும் பெருசாகி அவிழ்க்கவே முடிவது கிடையாது. கடைசியில வாத்தியார் வர, இதெல்லாம் பிரயோஜனப்படாது, புதுசா இந்தாரம் இன்னொரு பூணல் பெற்றுக்கொள்ளும்னு வாத்தியார் சொல்லிவிடுறாருன்னு வெடிக்கையா நாம் லோகத்துல பார்க்கிறோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அதையே நம்மால அவிழ்க்க முடிவது கிடையாது. இப்படி இருக்கிறச்சே சரீர சம்பந்தத்தையா போக்கிக் கொள்ள முடியும்? ஒரு நாளும் முடியவே முடியாது. அதனால தேரின அர்த்தம் என்ன? யாராலே இந்த சம்பந்தத்தை போக்க முடியும்? என்னால் எம்பெருமானால்தான் போக்க முடியும். அதைத்தான் சொன்னார். கிந்து பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாயா மத் வம்சராஜகுல துர்லலிதம் கிளைவம். எம்பெருமானே நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வந்திருக்கேன். முக்கியமா ஒரு காரணம் என்ன என்னால் பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி, அதாவது உன்னுடைய திருவடித்தாமரைகளே தஞ்சம். என்ன என்னுடைய குலத்திலே பிறந்தவர்கள் குலத்தாழ்வான் போல்வார் அவர்களெல்லாம் தெரிவித்தார்கள், அந்த குலத்திலே பிறந்திருக்கிறேன் நான், அதனால துணிஞ்சு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாம ஸ்தோத்திரம் பண்ணினா குலத்தாழ்வானுடைய சம்பந்தத்தை இட்டு எம்பெருமான் அந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்வான் என்று வந்திருக்கேன் என்று முதல்ல ஒரு காரணம் சொன்னார். அல்லது மற்றொரு காரணம், அதுதான் மிகவும் இந்த ஸ்லோகத்துக்கு சேர்ந்தது. அது என்ன காரணம் என்னால் ஸ்ரீரங்கராஜ கமலாபதலாலி தத்வம். என்ன எம்பெருமானே பெரிய பெருமாளே, நீரும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து நம்மை நன்றாக வளர்த்தி புத்திர ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு எப்படி வளர்த்தார்கள் 2 பேரும். இன்னைக்கு திருவரங்கம் பெரிய கோயில சேவிக்கிறோமே பெரிய பெருமாளை, இந்த கர்ப்ப கிரகத்துல அவனை சேவிப்பதற்கு முன்பாக 2 தூண்கள் தங்க தகடு போட்டு அங்க 2 தூண்கள் இருக்கு. அதற்கு திருமணத்தூண் என்று பெயர். மாயோன மணத்தூணே பத்தி நின்னு என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே என்று தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் நம்முடைய பெருமாள் திருமொழியில. நாமெல்லாம் திருவரங்கம் பெரிய கோயில்ல போய் பெரிய பெருமாளை சேவிச்சோன்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள போர்ச்சே அந்த 2 தூண், அதை 2ஐயும் பத்தி கொண்டுதான் மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே 2ஐயும் பிடிச்சுன்னு தான் சேவிக்கணும். குலசேகர பெருமாள் தெரிவித்திருக்கிறார். எங்க சுவாமி முதல்ல உள்ளேயே விடுறது இல்ல, உள்ள விட்டாலும்
பிடிச்சு ஒரு செகண்ட்ல தள்ளிவிடுறா, அதுக்குள்ள எப்படி இந்த 2 திருமண தூண்களை பத்தி கொண்டு செவிப்பதுன்னு சொன்னா கட்டாயம் உள்ளுக்குள்ள போறச்சே அதை பத்தி கொண்டுதான் போக வேணும். இந்த பூர்வர்கள் எல்லாம் அனுஷ்டானத்திலே கொண்டார்கள். எதுக்காக இப்படி பிடிச்சுக்கணும்? ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது. படுத்துட்டு இருக்கானே பெரிய பெருமாள், பெரிய கடல். இந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அலைகள் நம்ம எல்லாம் தள்ளக்கூடாது. அலைகளாலே அடித்து செல்லாமல் இருப்பதற்கு 10 கொம்பு எது? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திருமண தூண்கள் தெரிவிக்கிறார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த திருமண தூண்கள்ல தான் சுவாமி பராசர பட்டருக்கு தொட்டிலிட்டார்கள் அக்காலத்திலே பெரிய பெருமாளும் ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும். சொன்னா எப்பேற்பட்ட பெருமை, எப்பேற்பட்ட பாக்கியம் சுவாமி பராசர பட்டருக்கு கிட்டி இருக்கிறது. இப்படி திருமண தூணிலே தொட்டிலிட்டு அதற்கு மேலேயும் அந்த பராசர பட்டரை எப்படி வளர்த்தார்கள் என்னால் ஸ்ரீரங்கராஜ கமலா பதலாலி தத்துவம். என்ன லோகத்துல இருக்கக்கூடிய தாயார் தகப்பனர் அவள்லாம் என்ன பண்றா? ஏன்னா இந்த குழந்தைக்கு விளையாட்டெல்லாம் காட்டுறச்சே அந்த குழந்தைய அப்படி கால்ல போட்டுண்டு அப்படியே தூக்கி தூக்கி போடுறாளோ இல்லையோ, அதை அக்காலத்திலே பண்ணார்கள். ரசமாக நம்முடைய பூர்வர்கள் ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள். ஸ்ரீரங்கராஜ கமலா சொன்னா ஸ்ரீரங்கநாச்சியார் பதலாலி தத்துவம். என்ன அவளுடைய திருவடித்தாமரைகளிலே சுவாமி பராசர பட்டரை அப்படி இட்டு சீராட்டி வளர்த்தாள். என்ன தெரிவிக்கிறார் சுவாமி பராசர பட்டரே தெரிவிக்கிறார் நம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே. ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலி தத்துவம் யத்வாபராத்யதி மமஸ்துதி சாகசேஸ்மின். என்ன அதுதான் எம்பெருமானே காரணம். இப்பொழுது ஒரு பெரிய துணிச்சலான காரியம், அபராதம், பெரிய அபராதம் பண்ண போறேன். அந்த அபராதம் பண்ணுவதற்காக நான் முன் வந்துள்ளேன். அது எதுன்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவது. எதை கொண்டு எந்த துணிச்சலோட வந்திருக்கேன் என்னால் குரத்தாழ்வான் வம்சத்திலே பிறந்த பெருமை அது ஒரு காரணம். மற்றொரு காரணம் தேவரீராலேயும் ஸ்ரீரங்கநாச்சியாராலேயும் உபலாலனம் பண்ணப்பட்ட பெருமை அவ்விடத்துல சொன்னாரோ இல்லையோ, அதைத்தான் இங்க நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் இந்த கூரேஷ விம்சத்திலே 6வது ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால் ஸ்ரீரங்கராஜ மகிஷி கரலாலனேனா. என்ன அப்படி வளர்த்ததனாலே ஏற்பட்ட பெருமை. சம்பிராப்த சர்வ விபவஸ்ய பராசரஸ்ய. சுவாமி பராசர பட்டர் எல்லா விதமான பெருமைகளையும் பெற்றார், அடைந்தார். அது மாத்திரமல்ல, என்ன பெருமை சுவாமி பராசர பட்டருக்கு என்னால் அந்த காலத்துல சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய சுவாமி பராசர பட்டர் என்ன பண்ணுவார்னா, பெரிய பெருமாள் அதே போல பெரிய பிராட்டியார் 2 பேரும் அமுது செய்வதற்காக பிரசாதம். இன்னைக்கும் போனா திருவரங்கம் பெரிய கோயில்ல பெரிய காயத்ரி மண்டபத்துல அமுது பாறை நாம் பார்க்கலாம். இந்த அமுது பாறையில தான் பிரசாதத்தை எல்லாம் வைத்து எம்பெருமானுக்கு போனகம் கண்டருள பண்ணுவார்கள். அந்த பிரசாதத்தை எல்லாம் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய சுவாமி பராசர பட்டர் அவர்கள் அமுது செய்வதற்கு முன்பாக கையினால நன்னா அலைவர். அதுவும் குழந்தைகள்னு சொன்ன ஏதாவது ஒரு பதார்த்தத்தை பார்த்தாலே பண்டத்தை பார்த்தாலே கையினால நன்னா அலையணும்னு தோணும். அதை போல சுவாமி பராசர பட்டர் தம்முடைய திருக்கையாலே நன்றாக அலைந்தார் அந்த பிரசாதத்தை எல்லாம். அதைத்தான் எம்பெருமான் கண்டருளினான் அக்காலத்திலே. நம்முடைய பூர்வர்கள் விசேஷமாக சுவாமி பராசர பட்டருக்கு உண்டான பெருமையை கொண்டாடி தெரிவிக்கிறார்கள். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவித்தார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்னால் சம்பிராப்த சர்வ விபவஸ்ய பராசரஸ்யா என்று தெரிவித்து குர்யான் மதன்வய குரோர் குருதாம் கதஸ்யா கூராதிபஸ்ய குரு சிந்தனமந்தரங்கைஹி. என்ன அப்பேற்பட்ட பெருமையோட கூடின சுவாமி பராசர பட்டர், அவருக்கே ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் குரத்தாழ்வார். அதுதான் குரத்தாழ்வானுக்கு உண்டான பெருமை. நம்முடைய குலம் குர்யான் மதன்வய குரோஹோ. என்ன நம்முடைய குலம், அதாவது நம்முடைய குலம்னா நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருடைய குலம், குலத்துக்கு தலைவராக இருக்கிறார் சுவாமி பராசர பட்டர். அவருக்கே குருதாம் கதஸ்யா என்று சொன்னால் திரு தகப்பனாராகவும் ஆச்சாரியராகவும் இருக்கிறார். யார் அவர்னா அவர்தான் கூராதிபர்னு சொல்லக்கூடிய சுவாமி குரத்தாழ்வான். கூராதிபஸ்ய குரு சிந்தனம் குணச்சிந்தனம் அந்தரங்கைஹி. அவருடைய குணச்சிந்தனம் அதை அந்தரங்கராக இருக்கக்கூடிய சீடர்கள் அவர்களோட செய்ய கடவேன். யார் அவர்கள்னா இதுக்கும் இந்த கீழ் ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தையும் சேர்த்து நாம் பார்க்கணும்.
5வது ஸ்லோகத்துல என்ன தெரிவித்தார் என்னால் பட்டாரியவர்ய நிகமாந்த முனீந்திரலோக குருவாதி தேசிகவரான் சரணம் பிரபத்யே அவ்விடத்திலே தெரிவித்தார். அதாவது சுவாமி பராசர பட்டர் என்ன, பட்டாரியவர்யா, அதற்கு மேல நிகமாந்த முனின்னு சொல்லக்கூடிய சுவாமி நஞ்சியர் என்ன, அதற்கு மேல ஆதிகுருன்னு சொல்லக்கூடிய லோகாச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி நம்பிள்ளை என்ன, அதாவது பராசர பட்டர், அவருக்கு சீடராக திகழ்ந்தவர் சுவாமி நஞ்சியர், நஞ்சியருடைய சச்சிஷ்யராக திகழ்ந்தவர் சுவாமி நம்பிள்ளை. இவர்களோட எல்லாம் சேர்ந்து கூரத்தாழ்வானுடைய குணச்சிந்தனத்தை பண்ணக்கடவேன் என்று தெரிவித்து 6வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். தொடர்ந்த 7வது ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பெறலாம். வைராக்கிய பக்தி ஜலதேஹே கிருதினச்ச சத்யா சங்கல்பனஸ்ய மிருதிதாரி கணஸ்ய நாதா என்ன தொடங்கக்கூடிய 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால் வைராக்கிய பக்தி ஜலதேஹே கிருதினச்ச சத்ய சங்கல்பனஸ்ய மிருதிதாரி கணஸ்ய நாதா ஸ்ரீவத்ஸ சின்ன புரதஸ்தவ கந்துமேவ நார்ஹோகமேவ மதுனா பிரலபாமி ஹந்தா என்பது பூர்ணமாக விடத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே தமக்கு இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு யோக்கியத்தையே கிடையாது சொல்ற. கீழதான் பார்த்தோம். ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி பராசர பட்டர் ஆச்சாரியர் எவ்வழியோ அதே வழியை பின்பற்ற கடவன் சிஷ்யன். எச்சீலகா சுவாமிஹி தச்சீலகா தாசகா என்று தெரிவிப்பார்கள். அதாவது ஆச்சாரியன் எப்படி இருக்கிறாரோ, சுவாமி எப்படி இருக்கிறாரோ, அதே போலத்தான் சிஷ்யனும் இருக்கணும். இந்த பிரமாணத்துக்கு அர்த்தம். அதற்கு சேர என்ன பண்றார் என்னால் தமக்கு இந்த கூரேஷ விம்சதி அதை தெரிவிப்பதற்கு யோக்கியத்தையே கிடையாது. இப்படி பராசர பட்டர் பெரிய பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண புகுந்தவர் தமக்கு யோக்கியதை இல்லை, அருகதை இல்லை, தகுதி இல்லைன்னு தெரிவித்தாரோ, அதே போல கூரத்தாழ்வான் விஷயமாக இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்வதற்கு தமக்கு யோக்கியதை இல்லை என்பதனை வெளியிடுகிறார். மேல இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஸ்லோகங்களாலே, அதாவது 7, 8, 9 ஆகிய ஸ்லோகங்களிலே தம்முடைய நைச்சத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணுகிறார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். எப்படி சொல்றாருன்றத மேலே அனுபவிக்கலாம். வைராக்கிய பக்தி ஜலதேஹே, வைராக்கியம் வைராக்கிய நிதியாக திகழக்கூடியவர். அதாவது வைராக்கியம்னா என்ன அர்த்தம் என்னால் விரக்தி, அதாவது பற்றற்று இருப்பது, அதற்குத்தான் வைராக்கியம்னு பெயர். எந்த விஷயங்கள்ல பற்றற்று இருக்கணும்னா இதர விஷயங்கள், அதாவது லோக விஷயங்கள்ல பற்றற்று இருக்கக்கூடியவர் சுவாமி கூரத்தாழ்வான். நம்ம போல கிடையாது. நமக்கு எப்படின்னா எம்பெருமான் விஷயத்துல வேணா வைராக்கியம் இருக்கு, விரக்தி இருக்கு, பற்றற்று இருக்கும். ஆனா இதர விஷயங்கள்ல நல்ல ஆசையோட கூடியிருக்கோம் நாம். ஆனா கூரத்தாழ்வான் போன்ற மகனியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்னால் இதர விஷய வைராக்கியத்தோட கூடியிருக்கிறார்கள், எம்பெருமான் திறத்திலே பக்தியோட கூடியிருக்கிறார்கள். அதைத்தான் வைராக்கிய பக்தி ஜலதேஹே, பக்தி ஜலதேஹே, பக்தி கடல். எம்பெருமான் விஷயத்துல அபாரமான பக்தியோட கூடியிருக்கிறார். இதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியது என்ன, அவருடைய சரித்திரத்திலேயே பார்க்கலாம். சுவாமி கூரத்தாழ்வான் திருவரங்கம் பெரிய கோயில்ல எழுந்தருளி இருந்தார். கீழே அனுபவித்தோம். பெரிய ஐஸ்வர்யம், கூரத்துல பெரிய ராஜாவாக இருந்தார், கூரத்துக்கே அதிபதியாக இருந்தார். எல்லாத்தையும் துறந்துட்டு சுவாமி எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளே தஞ்சம், ராமானுஜருடைய திருவடி வாரத்திலேயே அடிபணிந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் துறந்து பொன்மட்டில் தனை எறிந்த புகழுடையவன் வாழியே என்ன அவருடைய வாழி திருநாமத்திலே நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோமே, அந்த கிரமத்திலே எல்லாவற்றையும் உதறி தள்ளி தாமோ திருவரங்கம் பெரிய கோயில நித்தியவாசம் பண்ற. தினந்தோறும் தேக யாத்திரை நடத்த வேணுமே. அதாவது தேக யாத்திரைன்னு சொன்னா இந்த சரீரம் உடல் இருக்கு, அதற்கு சிறிதளவு நாம் போஜனம் பண்ணணுமே. அதுக்காக என்ன பண்ணுவார் சுவாமி கூரத்தாழ்வான் என்னால் நித்யா உஞ்சவிருத்தி பண்ணுவார். அதாவது உஞ்சவிருத்தின்னு சொன்னா வீதியார போய் எம்பெருமானுடைய குணங்களிலே ஆழங்கால் பட்டு ஸ்தோத்திரங்களை எல்லாம் அருளி செய்து கொண்டு போவது. அப்படி போர்ச்சே வீதியில இருக்கக்கூடியவர்கள்லாம் திருமாளிகைகளிலிருந்து, அதாவது தம்முடைய கிரகங்களிலிருந்து உபாதானமாக தளிகை ஆகாத பதார்த்தம் அரிசி முதலியவைகள், அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுப்பா. அதெல்லாம் கொண்டு வந்து பக்குவப்படுத்தி பிரசாதத்தை பண்ணி
எம்பெருமானுக்கு போனகத்தை கண்டருளி அதைத்தான் அமுது செய்வர்கள் ஸ்வீபரிப்பர்கள். இதற்குத்தான் உஞ்சவிருத்தி பெயர். இந்த உஞ்சவிருத்தியை பண்ணிட்டு இருக்கார் சுவாமி கூரத்தாழ்வு. அப்படி உஞ்சவிருத்திக்காக ஒரு நாள் எழுந்தருள வேணும். ஆனா அன்னைக்கு அபாரமான மழை. மழையின் காரணத்தினால வீதிக்கு எழுந்தருள முடியவில்லை, உஞ்சவிருத்திக்கு போக முடியல. அதனால அன்றைய தினம் பட்டினியாக இருந்தார். இன்னும் போஜனம் பண்ணல சுவாமி கூரத்தாழ்வான். அப்பொழுதோ எம்பெருமான் பெரிய பெருமாளுக்கு பெரிய அவசரம்னு சொல்லக்கூடிய இந்த பிரசாதங்கள் எல்லாம் கண்டருள பண்ணுவதற்காக பெரிய மணியை அடித்தார்கள், மணியை சேவித்தார்கள். மணி ஓசை காதல விழுந்தது. விழுந்த உடனே கூரத்தாழ்வானுடைய தர்ம பத்னியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் மனைவி, அவள் மனசிலே நினைத்தாள். மிகச்சிறந்த ஞானாதிகையாக இருக்கக்கூடியவள் கூரத்தாழ்வானுடைய தர்ம பத்னி. ஆனாலும் கூட அவள் என்னதான் இருந்தாலும் சுவாமி கூரத்தாழ்வான் அதாவது பத்தியாக இருக்கக்கூடியவர், அவர் பட்டினியா இருக்காரேன்னு மனசுல கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது. அதனால மனசினாலே நினைத்தாள், எம்பெருமானே பெரிய பெருமாளே, உம்முடைய அந்தரங்க சீடராக இருக்கக்கூடியவர், சச்சிஷ்யராக திகழக்கூடியவர், அவர் இப்படி பட்டினி கிடக்க நீ இப்படி குலாவி பிரசாதங்களை எல்லாம் அமுது செய்யலாமா என்ன அவள் மனசினாலே நினைத்தாள். கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னி மனைவியாக இருக்கக்கூடிய ஆண்டாள். எம்பெருமான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்தருதி என்ன எல்லார் மனசுலயும் இருந்து எல்லாவற்றையும் அறியறானோ இல்லையோ எம்பெருமான். நினைவுக்கே ஊத்துவாயாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அதை புரிந்து கொண்டு என்ன பண்ணினான் என்னால் அர்ச்சக சுவாமிகள் மூலமாக தான் அமுது செய்த அரவணை பிரசாதம், அந்த அரவணை பிரசாதத்தை கூரத்தாழ்வானுடைய திருமாளிகைக்கு அனுப்பினான். அனுப்பின உடனே பெரிய சம்பிரமம், பெரிய வாத்தியம் என்ன கோஷம் என்ன அதெல்லாம் அடிச்சுண்டு மேலதாலும் அடிச்சுண்ட எல்லாத்தையும் கொண்டு வந்த கூரத்தாழ்வானுக்கு கொடுத்தார்கள். அக்காலத்தில எம்பெருமானுடைய பிரசாதமானபடியினாலே அதை ஸ்வீகரித்தார். 2 திவலைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்ட, மற்றதெல்லாம் கிரயத்துக்காக இருக்கும். அதனால அதெல்லாம் கொண்டு போயிடுங்கோ, ஏன்னா பெருமாளுடைய பிரசாதம் வேண்டான்னு சொல்லக்கூடாது, கட்டாயம் ஸ்வீகரிக்க வேண்டும் என்கிறபடியினாலே அவர் ஸ்வீகரித்துக் கொண்டு 2 திவலைகளை மாத்திரம் ஸ்வீகரித்துக் கொண்டு மற்றதை கொடுத்து அனுப்பினார் சுவாமி கூரத்தாழ்வான். மனைவின் இடத்துல கேட்டார், அக்காலத்துல ஏதாவது நினைத்தாயா, உண்மையை சொல்லுவாயாகா என்ன தெரிவிக்க மனைவி அவள் நினைத்ததை தெரிவித்தாள். சொன்ன உடனே கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது. இப்படி கூட நினைக்கலாமா எம்பெருமான் இன்றைய தினம் நமக்கு பிரசாதம் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலே பண்ணி இருக்கிறான், அதற்காக இப்படியா நினைப்பது என்ன அக்காலத்திலே தெரிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது எதற்கு சான்றாக இருக்கிறது என்ன, நமக்கெல்லாம் அடுத்த வேளைக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொன்னா எம்பெருமானை நிந்திப்போம், எம்பெருமானே இப்படி பண்ணிருக்காயே இது நியாயமா அப்படின்னு நாம அவனிடத்திலே கோபித்துக் கொள்வோம். ஆனால் கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர் என்னால் வைராகிய நிதியாக திகழக்கூடியவர், எம்பெருமானிடத்தில அச்சஞ்சலமான பக்தியை உடையவர் என்பதற்கு சான்றாக இருக்கிறது நடந்த இந்த விருத்தாந்தம் என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் திருவுள்ளத்திலே கொண்டோ இவ்விடத்திலே என்ன தெரிவித்தார் நடுவில் திருவீதி பிள்ளபட்டர் என்னால் வைராக்கிய பக்தி ஜலதேகே கிருதினச்ச சத்யா சங்கல்பனஸ்ய சத்ய சங்கல்பனஸ்ய மிருதிதாரிகணஸ்ய நாதா. வைராகிய நிதியாக திகழக்கூடியவர் சுவாமி கூரத்தாழ்வான். எம்பெருமான் எல்லா காரியத்தையும் நமக்கு பண்ணுவான். அவன் பண்றான் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கு, பண்ணலன்னு சொன்னாலும் காரணம் இருக்கு, அது நமக்கு தெரியாது. அவனே சர்வவித பந்துவாக இருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான். நமக்கு என்ன கவலை, ஒரு கவலையும் கிடையாது என்று இருக்கக்கூடியவர் தான் சுவாமி கூரத்தாழ்வான் என்ன நாம் பார்க்கிறோம். இதற்கும் சான்றாக மற்றொரு விருத்தாந்தமும் காட்டப்படுகிறது. என்ன நடந்தது என்னால் இதே போலத்தான் எப்படி தர்மபத்னியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் அவள் பட்டினி கிடந்த காலத்துல மனசினாலே நினைத்தாள், கீழே பார்த்தோமோ இல்லையோ. அதே போல ஒரு சமயம் பராசர பட்டர் அதே போல வேதவியாச பட்டர் 2 பேருக்கும் வயசாயிடுது. என்ன வயசாச்சுன்னா திருமண வயசாயிடுது, கல்யாணம் பண்ணணும். ஆனா அதை பத்திலாம் ஒன்னும் சிந்திக்கவே இல்லை, யோசனையே கிடையாது சுவாமி கூரத்தாழ்வானுக்கு. அவர் பாட்டுல நித்தியம் எம்பெருமானுக்கு இந்த பௌரோஹித்ய கைங்கரியம், புராணம் வாசிக்கக்கூடிய கைங்கரியம் அதை தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கார். அப்பொழுதோ இந்த மனைவி என்னதான் இருந்தாலும் தாயார்னு சொன்னா
அம்மான்னு சொன்னா அந்த கவலை இருக்காதா? கவலை இருக்குமோ இல்லையோ? அதனாலே கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னியான ஆண்டாள் அவள் தெரிவித்தாள் கூரத்தாழ்வானிடத்துல, நீர் பாட்டுல கவலையே இல்லாம இருக்கீர், 2 பசங்களுக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு, கல்யாணம் பண்ண வேண்டாமா என்ன? அக்காலத்துல தெரிவித்தாள் ஆண்டாள் கூரத்தாழ்வானை பார்த்து. அப்பொழுது கூரத்தாழ்வான் தெரிவித்த வார்த்தை என்ன? என்னால் பகவத் குடும்பத்துக்கு என்னை கரைய சொல்லுகிறாயோ என்ன அக்காலத்துல கேட்ட. ஆச்சரியமான வார்த்தை என்று நம்முடைய பூர்வர்கள் கொண்டாடுகிறார்கள். பகவத் குடும்பம், எம்பெருமானுடைய குடும்பம், அவன் பார்த்து கொள்றான், நான் எதுக்காக கரையணும், நான் எதுக்காக கவலைப்படணும் காலத்துல தெரிவித்தார். எதனாலே சுவாமி கூரத்தாழ்வானால இப்படி தெரிவிக்க முடிந்தது? ஏன்னா அதைத்தான் இங்க சொல்றார் சர்வஜ்ய பட்டர். வைராகிய பக்தி ஜலதேகே கிருத்தினஷ்சா. என்ன வைராகிய நிதியாக திகழக்கூடியவர் சுவாமி கூரத்தாழ்வான். எம்பெருமானிடத்துல அச்சஞ்சலமான நம்பிக்கை இருந்தா தான் இப்படி சொல்ல முடியும். இல்லைன்னா முடியுமா? ஒரு நாளும் முடியவே முடியாது. எம்பெருமான் பார்த்து கொள்வான் என்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் 100% 0.01% இல்லைன்னா கூட சொல்ல முடியாது. 100க்கு 100 இருந்தால்தான் இப்படி சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அச்சஞ்சலமான நம்பிக்கையோட, திருடமான அத்தியவசாயத்தோட, உறுதியான நம்பிக்கையோட எழுந்தருள் இருந்தார் சுவாமி கூரத்தாழ்வான். ஆனாலும் கூட என்னதான் இருந்தாலும் தர்மபத்னி சொன்னாலோ இல்லையோ, அதனால என்ன பண்ணினார்? என்னால் அன்றைய தினம் வழக்கம் போல எம்பெருமானுக்கு புராணம் வாசிக்கக்கூடிய கைங்கரியம், இந்த கைங்கரியத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோ அங்கேயே கொஞ்ச நாள் நின்றுட்டு இருந்தேன். எம்பெருமான் பார்த்தான், பெரிய பெருமாள் பார்த்துட்டோ ஏதோ ஒண்ணு சொல்றா போல இவர் இருக்க. வேலைக்காரெல்லாம் வேலையை முடிச்சுட்டு இப்படி தலையை சொரிஞ்சு நின்னான்னா ஏதோ எதிர்பார்க்கிறா அப்படின்றத புரிஞ்சு கொண்டு நாமே கேட்கணும். அதை போல எம்பெருமான் என்ன பண்ணினான், பெரிய பெருமாள் என்ன பண்ணினான்? என்னால் போய் ஆழ்வான் இன்னும் ஒண்ணு சொல்லுவாய் போலே இருந்தாயே, ஏதோ சொல்லணுன்றதுக்காக நின்று இருக்கீரோ என்ன கேட்க. அப்பொழுதோ கூரத்தாழ்வான், ஆமா ஒண்ணு விண்ணப்பம் பண்ணணுன்றதுக்காக இருக்கேன் என்ன. அப்பவும் கூட எவ்வளவு ஜாக்கிரதையாக தெரிவித்தார். என்னால் பிள்ளைகள் விவாக பிராப்தராக நின்னார்கள் என்று சொல்லா நின்னார்கள் என்று தெரிவித்தார். பிள்ளைகள் அதாவது என்ன அர்த்தம்னா, பிள்ளைகள் விவாக பிராப்தர் ஆனா நின்னார்கள், அவர்களுக்கெல்லாம் கல்யாண வயசு வந்துடுத்துன்னு அடியேன்னு சொல்லல, நான் சொல்லல, என்று சொல்லா நின்னார்கள் சொல்லிட்டு இருக்கா என்று தெரிவித்தார் அக்காலத்துல சுவாமி கூரத்தாழ்வான். கேட்டான் பெரிய பெருமாள், அதற்கு நாமல்லவோ கடவோம் என்று தெரிவித்து மறுநாள் மண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், பெரிய நம்பி அவருடைய பந்துவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து பராசர பட்டர் அதே போல வேதவியாச பட்டருக்கும் கல்யாணத்தை எம்பெருமான் அவன் முடித்தான் என்று நாம் விருத்தாந்தம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்னால் கூரத்தாழ்வானுக்கு எம்பெருமானிடத்திலே உண்டான ஈடுபாட்டை காட்டுகிறது. அச்சஞ்சலமான பக்தி, திருடமான அத்தியவசாயம், அவனே ரட்சகன், அவனே நம்மை காப்பான் என்கிற உறுதிப்பாடை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இந்த சரித்திரங்கள் எல்லாம். அதை திருவுள்ளத்திலே கொண்டு தான் இவ்விடத்திலே வைராகிய பக்தி ஜலதேகே என்று தெரிவித்து அதற்கு மேலே கிருத்தினஷ்சா, கிருத்தினஹா என்று சொன்னால் பெரிய வித்வானாக திகழக்கூடியவர், நல்ல ஞானத்தோட, சிறந்த ஞானத்தோட கூடினவர் சுவாமி கூரத்தாழ்வான். அதை பத்தி கீழே அனுபவிச்சிருக்கோம். எப்படி எம்பெருமானாருக்கு சுவாமி ராமானுஜருக்கு அந்த ஸ்ரீபாஷ்யம், அந்த கிரந்தத்தை எல்லாம் பண்ணுவதற்கு உஷா துணையாக இருந்தார் சுவாமி கூரத்தாழ்வான் என்ன நான் கீழேயே அனுபவித்திருக்கிறோம். அதற்கு மேல ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு எத்தனையோ நிர்வாகங்கள், எத்தனையோ அர்த்தங்கள், அதையெல்லாம் ஆங்காங்கே காட்டியிருக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே கொண்டாடுகிறார். கிருத்தினஹா ச, அதற்கு மேலே சத்திய சங்கல்பனஸ்யா, நினைத்ததை நினைத்த காலத்திலே அடையும்படியான ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். சத்திய சங்கல்பனஸ்ய மிருதிதாரிகணஸ்யநாதா, அதற்கு மேல என்ன இருக்கு என்னால் அரிகணம் சொன்னால், அரின்னு சொன்னா சத்ரு, விரோதி. இந்த விரோதி கணம்னு சொன்னா கூட்டம், கூட்டமாக இருக்கக்கூடிய விரோதிகள், அந்த விரோதிகளை எல்லாம் வென்றவர் சுவாமி கூரத்தாழ்வான். மிருதிதாரி கணஸ்ய நாதா என்ன தெரிவித்தார். என்ன சுவாமி, விரோதிகள் எல்லாம் வெல்லக்கூடியவர்னா அவர் என்ன யுத்தத்துக்கு போனாரா? விரோதியோட எல்லாம் சண்டை போட்டு அவர்களை எல்லாம் ஜெயித்தாரா யுத்தத்திலே? என்ன
அதெல்லாம் இங்க சொல்ல வரல. இங்க விரோதிகள்னு சொன்னா எதை தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர்? ஏன்னா விரோதிகள் எல்லாம் வெள்ளை எங்கேயோ எல்லாம் தேடிட்டு போக வேண்டாம். நமக்கெல்லாம் விரோதிகள் எங்க இருக்குன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கு, நம்முடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்கு. இதைத்தான் ஆழ்வார் தெரிவித்தார். உள்ளிலாவியாய்வர் உன்னிலாவியாய்வரால் குமதி என்ன உன் பாத பங்கயம் நன்னிலாவகையே நலிவானின் எண்ணுகின்னாய். என்ன நம்முடைய திருவாய்மொழியிலே 7ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியின் தொடக்கத்திலே முதல் பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார்? என்னால் எம்பெருமானே, எனக்கு விரோதிகள் எங்கேயோ வெள்ளெல்லாம் தேடிட்டு போக வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே இருக்கா. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 5 விரோதிகள் இருக்கிறார்கள். உள்ளிலாவிய ஐவரால் குமதி. என்ன ஒத்தர் 2 பேர் கிடையாது, 5 பேர் இருக்கா. யார் அந்த 5 பேர்? என்னவோ 5 பேர்னு பெரிய அச்சேதனத்தை தெரிவிக்கும் காலத்திலே, அதாவது ஞானமில்லாத ஜட பதார்த்தத்தை சொல்லும் காலத்திலே ஏதோ ஞானத்தோட கூடின மனுஷர்களை சொல்ற மாதிரி சொல்றாரே ஆழ்வார். 5ஆல்னு சொல்லல, ஐவரால் குமதி அங்க பாசுரம் பாடுற. எதனாலே எப்படி சொல்ற? என்னால் எல்லாம் ஒன்னும் பண்ணக்கூடிய காரியத்தை பார்த்தா பெரிய பெரிய மனுஷர்கள் பண்ணுகிறா போல இருக்கிறது. எது அதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. செவி, வாய், கண், மூக்கு, உடல்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள், காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, அதே போல தொக்குன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் இந்திரியம் எல்லாம் என்ன பாடுபடுத்துறது சொல்லணுமான்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாமெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டே இருக்கோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பக்கம் பிடிச்சு இழுக்கிறது. அதைத்தான் இங்க என்ன தெரிவித்தார்? என்னால் மிருதிதாரி கணஸ்யநாதா. என்ன விரோதிகள், அதனால என்ன ஏற்படுறது? என்னால் காமம் ஏற்படுகிறது, குரோதம் ஏற்படுகிறது, உலோபம் ஏற்படுகிறது, மதம் ஏற்படுகிறது, மாத்சரியம் ஏற்படுகிறது. காமம்னு சொன்னா ஆசை ஏற்படுறது, கிடைக்கலன்னு சொன்னா கோபம் வருது, அதற்கு மேல மதி கலங்கி போகிறது, கஞ்சத்தனம் எல்லாம் நாம பண்றோம், அதற்கு மேல பொறாமை ஏற்படுகிறது. இதெல்லாம் தான் விரோதிகளாக இருக்கின்றன. அதை எல்லாவற்றையும் வெண்ணவர் சுவாமி கூறத்தாழ்வான் என்ன தெரிவித்து அதற்கு மேல என்ன தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே? என்னால் ஸ்ரீவத்ஸ சின்ன புரதஸ்தவ கந்துமேவா நார்ஹோஹமேவ மதுனா பிரலபாமி ஹந்தா. என்ன ஸ்ரீவத்ஸ சின்னரே, கூறத்தாழ்வானே, உம்முடைய எதிரே வருவதற்கு கூட எனக்கு யோக்கியத்தை கிடையாது. ஸ்ரீவத்ஸ சின்ன புரதஹா தவ கந்துமேவா நார்ஹோஹம் ந அர்ஹா அகம். என்ன பதத்துக்கு உண்டான அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. உடைய எதிரிலே வருவதற்கோ, எதிரிலே வந்து நிற்பதற்கோ, வாயை திறப்பதற்கோ எந்த தகுதியும் கிடையாது. ஆனாலும் கூட இப்போ நான் என்ன பண்றேன்? என்னால் நார்ஹோகம் ஏவமதுனா பிரலபாமி ஹந்தா, இங்கே வந்து நின்னுண்டு என்ன தைரியமா உமை பத்தி பிரலபாமி ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் தொடங்குகிறேன். எனக்கு ஏதாவது அருகதை இருக்கா? ஒரு அருகதையும் கிடையாது. தேவரீரோ எப்படி இருக்கிறீர்? தேவரோ விரக்த அக்ரேசரராக இருக்கிறீர், வைராகிய நிதியாக திகழ்கிறீர். அதற்கு மேலே எம்பெருமானிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவராக இருக்கிறீர். அதற்கு மேலே நினைத்ததை நினைத்த காலத்திலே அடையும்படியான ஒரு சத்திய சங்கல்பத்தோட கூடி இருக்கிறீர். அதற்கு மேலே காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம்னு சொல்லக்கூடிய விரோதிகளை எல்லாம் ஜெயித்தவராக இருக்கிறீர். இதெல்லாம் எனக்கு லவலேசமும் கிடையாது. என்னிடத்துல இதர விஷய வைராக்கியமும் கிடையாது, எம்பெருமானிடத்துல பக்தியும் கிடையாது. அதற்கு மேல இந்த இதர விஷயங்களை எல்லாம் துறந்திருக்கேனா? அதாவது செவி, வாய், கண், மூக்குடல்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள், அதுக்கெல்லாம் வசப்படாதவனாக இருக்கிறேனா? ஏன்னா அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் என்ன தைரியமா உம்மிடத்துல வந்து முன்னால நிற்பதற்கு யோக்கியதை கிடையாது. நிற்பதற்கே யோக்கியதை இல்லைன்னு சொன்னா வாயை திறந்து பேசுவதற்கு யோக்கியதை உண்டா? அதுவும் கிடையாது. அதையெல்லாம் மீறி வந்து நின்னு தைரியமா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறேனே, இது என்ன கஷ்டம்? ஒரு நாளும் எனக்கு எந்த தகுதியும் கிடையவே கிடையாது என்று தெரிவித்து இந்த 7வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். ஆக வைராகிய பக்தி ஜலதேகே தொடங்கக்கூடிய ஸ்லோகத்திலே
கூரத்தாழ்வானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தமக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தெரிவித்து தொடர்ந்து அதே விஷயத்தை இன்னும் விசதீகரணம் பண்ணுகிறார், விவரிக்கிறார் 8வது ஸ்லோகத்துல. அந்த 8வது ஸ்லோகத்தை பொழுது நாம் தொடர்ந்து இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பெறலாம். மாயாவிதூர மனசாம் மதுரா கிருதீனாம் மாத்சர்யலோப மதமான விவஜ்ஜிதானாம் ஸ்ரீவத்ஸ சின்ன பவதச்சரணாஸ்ரிதானாம் அந்தர்கதோப்யஹமஹோ விபயஸ்சராமி என இந்த 8வது ஸ்லோகம், அதாவது கூரேஷ விம்சதியிலே 8வது ஸ்லோகத்தை சுவாமி நடுவில் திருவீதி பிள்ளபட்டர் கூரத்தாழ்வான் விஷயமாக சோதிவாய் மலர்ந்தருளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் மாயாவிதூர மதுராம் மதுராக்கிருதீனாம், கூரத்தாழ்வானே, ஹே ஸ்ரீவத்ஸ சின்னரே, கூராதிநாதரே, தேவரை இடத்துல அடியேன் ஒண்ணு விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடியேனுக்கு தகுதி இல்லை, உம்மை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுதி இல்லைன்னு கீழே 7வது ஸ்லோகத்தில தெரிவித்தார். 8வது ஸ்லோகத்தில என்ன தெரிவிக்கிறார் என்னால் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், தேவரீருக்கு அந்தரங்கங்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் எப்படி இருக்கா என்னால் மாயாவிதூ ரமணசாம் மதுரா கிருதீனாம். மாயை, மாயைன்றதை பத்தி கீழே பார்த்தோம். அதாவது மாயைனா பல அர்த்தங்கள் உண்டு. கபட்டம் என்ன ஒரு அர்த்தம், வஞ்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அந்த கபட்டத்துக்கு வெகு தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். மாயாவிதூர மனசாம் மதுரா கிருதீனாம், அதற்கு மேல அவர்களுடைய திருமேனிய சேவிச்சாலே, அந்த அழக சேவிச்சாலே அவர்களுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு கண்ணிலே வெளிப்படும். அப்பேற்பட்ட அழகோடே கூடி இருக்கிறார்கள், தேஜஸோடே கூடி இருக்கிறார்கள். அதுவும் இந்த வேதாத்தியனம் பண்ணவர்கள், வேத சாஸ்திரத்தை எல்லாம் நன்றாக கத்தவர்கள், வல்லுநர்கள், அவர்களை எல்லாம் சேவித்தாலே ஆஹா என்ன தேஜஸ், என்ன தேஜஸோட விளங்குகிறார்கள் நாமே சொல்றோம் இல்லையோ. கூரத்தாழ்வானுடைய சச்சிஷ்யர்கள்னு சொன்னா எப்படி இருப்பார்கள், அந்த தேஜஸ யாரெல்லாம் பார்த்தார்கள். ஏன்னா கூரத்தாழ்வான் அவருடைய சச்சிஷ்யராக திகழ்ந்தவர் தான் சுவாமி பராசர பட்டர், அவருடைய திருக்குமாரர் தான் சுவாமி பராசர பட்டர்னு பார்த்தோமே. அவருடைய திருமேனி அழகில எத்தனையோ பேர் ஈடுபட்டார்கள் என்று நாம் சரித்திரத்தில பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலத்துல பிறந்த குழந்தை அப்பேற்பட்ட தேஜஸோட கூடி இருந்தார்கள். இந்த முக ஒளி, இந்த ஒளியை பார்த்துட்டு கோவிந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய எம்பார் என்ன பண்ணார், என்ன ஐயோ அந்த குழந்தைகளை எடுத்துட்டு வான்னு சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தார். அதாவது கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள், சரித்திரம் அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சுருக்கமா சொல்றேன். கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள், சுவாமி பராசர பட்டர் என்ன, வேதவியாச பட்டர் என்ன, 2 பேரும் அவதரித்தார்கள், பிறந்தார்கள். அவளுக்கு பேர் வைக்கணும். அதுக்காக 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் 12ஆம் நாள் சுவாமி எம்பெருமானார் ராமானுஷர் எழுந்தருளினார். எழுந்தருளின உடனே அவர் தெரிவித்தது என்ன என்னால் 2 குழந்தைகளையும் தூக்கிண்டு வாரும்னு சுவாமி எம்பாரிடத்துல கோவிந்த பெருமாள் இடத்துல தெரிவித்தார். அக்காலத்துல சுவாமி ராமானுஷர் எம்பெருமானார் உடனே நேரம் வந்தார். சுவாமி கோவிந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய எம்பார் 2 குழந்தைகளையும் பார்த்தார். கூரத்தாழ்வானுக்கு பிறந்த 2 பேர், அப்ப பேர் இன்னும் வைக்கல, பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு பிற்பாடுதான் சுவாமி ராமானுஷர் திருநாமம் சாத்தினார் என்ன நாம் பார்க்கிறோம். அப்பொழுதோ இந்த 2 குழந்தைகளையும் தம்முடைய திருக்கைகள்ல எடுத்துட்டார் கோவிந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய எம்பார். 2 குழந்தைகளையும் பார்த்தார். பார்த்தா என்ன அழகு, என்ன தேஜஸ், என்ன சிறந்த ஞானத்தோட திகழ்கிறார்கள். என்ன அது எப்படி சுவாமி, குழந்தைகள் தானே, அவளுக்கு எப்படி ஞானம் இருக்கும், அதை எப்படி கண்டார் சுவாமி எம்பார் கோவிந்த பெருமாள்னு சொன்னா, எப்படி திருத்துழாயானது முளைக்கும் பொழுது நல்ல வாசனையோட பரிமளத்தோட முளைக்கிறதோ அதை போல 2 குழந்தைகளும் மிகச்சிறந்த ஞானவான்களாக திகழப் போகிறார்கள் என்பதனை அவர்களுடைய பிறந்த முகத்தை கொண்டே அறிந்தார் சுவாமி எம்பார். அதனால இந்த குழந்தைகளுக்கு யார் கண்ணும் படக்கூடாது, எந்த கண்ணெச்சிலும் படக்கூடாது, திருஷ்டி தோஷம் வரக்கூடாது என்கிற காரணத்தினாலே சுவாமி எம்பார் என்ன பண்ணினார் என்னால் ரட்சையாக காப்பாக துவயம்
ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிற துவயமகா மந்திரம். அதை உச்சரித்துக் கொண்டே அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே 2 குழந்தைகளையும் எடுத்துன்னு வந்து சுவாமி எம்பெருமானார் இடத்துல ராமானுஷர் இடத்துல கொடுத்தார், காண்பித்தார் என்று பார்க்கிறோம். பார்த்துட்டோ புரிந்து கொண்டார். என்ன துவயம் பரிமளிக்கிறது, என் செய்தீர் கோவிந்த பெருமாளேன்னு கேட்டார். பிற்பாடு தெரிவித்தார் கோவிந்த பெருமாள், இல்ல 2 குழந்தைகள் ரொம்ப தேஜஸோட கூடியிருக்கா, அவர்களுக்கு யார் கண்ணெச்சிலும் பட்டுவிடக் கூடாது என்கிற காரணத்தினாலே துவயத்தை அனுசந்தானம் பண்ணினேன் தெரிவிக்க பிற்பாடு தெரிவித்தார், நீர்தான் இவர்களுடைய இந்த திருமேனி சம்ரக்ஷணத்திலே உத்து நோக்கி இருக்கிறீர், நீரே ஆச்சாரியராக கடவீர் இந்த காலத்திலே கட்டளையிட்டார் சுவாமி எம்பாரிடத்திலே சுவாமி எம்பெருமானார் ராமானுஷர் என்று நாம் சரித்திரம் பார்க்கிறோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, விடத்துல என்ன தெரிவிக்கிறார் சுவாமி நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்னால், மாயா விதூர மனசாம் மதுராக்கிருத்தீனாம் மாத்சரியலோப மதமான விவர்ஜிதானாம். மதுராக்கிருத்தீனாம் திருமேனி அழகு, அந்த திருமேனி அழகு பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய சுவாமி பராசர பட்டர் குரத்தாழ்வானுடைய சத் சிஷ்யராக திகழக்கூடியவர் எம்பாருக்கு காட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இது ஒரு விருத்தாந்தம். மற்றொரு விருத்தாந்தம் என்ன என்னால், அக்காலத்திலே சர்வஜ்ய பட்டன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இதர சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், பெரிய விருதூதுண்டு வீதியாளர திருவரங்கம் பெரிய கோயில வருகிறான். எல்லாரும் பெரிய கோஷம் போட்டுண்டு அவனுடைய பெருமையெல்லாம் பறைசாத்தி கொண்டு அக்காலத்துல வந்தார். சின்ன குழந்தை சுவாமி பராசர பட்டர் வீதியில விளையாடின்னு இருக்க இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா அது, நம்முடைய கூரத்தாழ்வான் திருத்தகப்பனார் இருக்கார், அதே போல ஆச்சாரிய சார்வபூமராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் ராமானுஷர் இருக்கார், இவாள்லாம் இருக்கச்சே இவர்கள் மத்தியிலே இவர்கள் கோஷ்டியின் நடுவில ஒருத்த தைரியமா வீதியார அதுவும் சர்வஜ்ய பட்டன் என்று விருது ஊதிக்கொண்டு வருகிறானே. சர்வஜன்னு சொன்னா எல்லாம் அறிந்தவன் அர்த்தம். இப்படி எல்லாம் அறிந்தவன் வருகிறானே, எப்படி சேரும் என்ன அவர் பார்த்துட்டு சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய பராசர பட்டர் குடுகுடுன்னு பக்கத்துல ஓடி சர்வஜ்ய பட்டனை பார்த்துட்டோ, ஓய் நீ சர்வஜ்ய பட்டன்னு எல்லாம் அறிந்தவன்னு சொல்லிட்டு வராயே, எங்க இந்த கையில எத்தனை மணல் இருக்கு சொல்லு பார்க்கலாம் காலத்துல கேட்டார். சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய சுவாமி பராசர பட்டர் அப்பொழுதோ சிரித்தான், எங்கேயாவது மண்ணை போய் எண்ண முடியுமா, குழந்தையா ஏதோ கேள்வி கேட்கறதுன்னு சர்வஜ்ய பட்டர் நினைத்தான். அப்பொழுது சுவாமி பராசர பட்டர் தெரிவித்தார், இந்த கையில இருக்கக்கூடிய மணல் ஒரு பிடி மண்ணுன்னு கூட உனக்கு சொல்ல தெரியல, உனக்கு சர்வஜ்ய பட்டன்ற ஒரு விருது கேடா என்ன அக்காலத்துல தெரிவித்தார். கேட்டானோ இல்லையோ, ஆச்சரியப்பட்டான். அக்காலத்துல யார் இவர்னு கேட்டான். அந்த தேஜஸை எல்லாம் சேவித்தா கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் சுவாமி பராசர பட்டர்னு தெரிவித்தார்கள். பிற்பாடு பல்லக்கிலேயே எழுந்தருள பண்ணி கொண்டு அவருடைய திருமாளிகையில கொண்டு போய் விட்டு, யார் கண்ணும் படாமல் இந்த குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும் இன்னும் காலத்திலே தெரிவித்தான் சர்வஜ்ய பட்டன்னு விருத்தாந்தம் பார்க்கிறோம். இதுவும் எதற்கு சான்றாக இருக்கிறது என்னால், எதை கொண்டு தெரிந்து கொண்டான், முதல்ல இந்த திருமேனி அழக பார்த்தே தேஜஸை பார்த்தே தெரிந்து கொண்டார். பிற்பாடு பேசின பேச்சு என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்னால், மதுராக்கிருதி நாம் என்ன குரத்தாழ்வானே, தேவரீருடைய அந்தரங்கர்களாக இருக்கக்கூடிய சீடர்கள் அவர்களெல்லாம் கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறார்கள், நல்ல திருமேனி அழகு தேஜஸோடே கூடி இருக்கிறார்கள். அதற்கு மேலே மாத்சரியலோப மதமான விவர்ஜிதானாம் என்று சொல்லக்கூடிய மாத்சரியம் என்ன, அதாவது பொறாமையின்மை என்ன, உலோபம் என்ன, மதம்னு சொல்லக்கூடிய செருக்கு என்ன, அதற்கு மேலே போகங்களை அனுபவிப்பது என்ன, இதையெல்லாம் துறந்திருக்கிறார்கள். மாத்சரிய லோப மதமான விவர்ஜிதானாம், இதெல்லாம் நீங்க பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ன தெரிவித்து, ஸ்ரீவத்ச சின்ன பவதரணாஸ்ரிதானாம், ஸ்ரீவத்ச சின்னரே குரத்தாழ்வானே தேவரீருடைய திருவடித்தாமரைகளையே பத்தி இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் பவதரணாஸ்ரிதானாம் அந்தர்கதோப்யஹமஹோ விபயச்சராமி, அவர்கள் மத்தியிலே நான் திரிகிறேன். நான் எப்படி இருக்கேன்னா, எனக்கு எதுவுமே கிடையாது. கீழே என்ன பார்த்தோம்னா 7வது ஸ்லோகத்திலும் இதேதான் சொன்னார், 8லயும் இதேதான் சொல்றார். தம்முடைய நைச்சியத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்றார். தமக்கு எந்த நல்ல குணங்களும் கிடையாது,
எல்லா கெட்ட குணங்களும் நிறைந்தவராக இருக்கிறார் என்பதனை தெரிவித்து வருகிறார். இப்படி அந்தரங்கர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எங்கே, நான் எங்கே? ஆனாலும் கூட அந்தர்கதோபி அகமஹோ விபயச்சராமி, அவர்கள் மத்தியிலே நான் திரிகிறேன், நான் சஞ்சாரம் பண்றேன். நோ பெருசா எனக்கு எல்லாம் இருக்கா மாதிரி, எல்லாம் உன்னிடத்துல பக்தி இருக்கா மாதிரி, விசேஷ ஈடுபாடு இருக்கா மாதிரி நான் திரிகிறேன். அதுவும் எப்படி திரிகிறேன்? என்னால் பயம் கெட்டு திரிகிறேன். அந்தர்கதோப்யஹமஹோ விபயச்சராமி, பயம் விபயம்னு சொன்னா பயம் கெட்டு நான் திரிகிறேனே, இது என்ன மூர்க்கத்தனம் என்று தெரிவித்து இந்த 8வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் இந்த கூரேஷ விம்சத்தியிலே. ஆக 7, 8 ஆகிய 2 ஸ்லோகங்களிலேயும் என்ன தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்? என்னால் தமக்கு கூரத்தாழ்வான் அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எந்த யோக்கியத்தையும் கிடையாது. கீழே 5வது ஸ்லோகம், 5வது ஸ்லோகத்திலே கூரத்தாழ்வானுடைய திருவடிவாரத்திலே ஆசிரித்தவர்களுடைய பெருமையை சொல்லி அவர்களோட சேர்ந்து கூரத்தாழ்வானுடைய குணத்தை அனுபவிக்க வேணும் என்ன 6வது ஸ்லோகத்திலே தெரிவித்து, அதற்கு மேல 7வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் ஆகிய 2 ஸ்லோகங்களிலே என்ன பண்றாருன்னா, நாம் போய் ஸ்தோத்திரம் பண்ணுவதா? ஒரு நாளும் எனக்கு அந்த தகுதியே கிடையாது. கூரத்தாழ்வானுடைய அந்தரங்க சீடர்கள், அதற்கு மேல கூரத்தாழ்வானுடைய அந்த நிழல், அதுல வந்து நிற்பதற்கும் நமக்கு யோக்கியதை கிடையாது, மேலே வாயை திறப்பதற்கு யோக்கியதை கிடையாது. அப்படி இருக்கச்சே பயங்கெட்டு நான் திரிகிறேனே, இது என்ன மூர்க்கத்தனம் என்ன தெரிவித்து 8வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். தொடர்ந்து 9வது ஸ்லோகம் சுருக்கமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம், அதை மாத்திரம் இன்றைய தினம் விண்ணப்பம் பண்ணி நிறுத்துகிறேன். கூராதிபத் த்ரிவிததாப நிதானமே தத் சம்ரக்ஷயேய தரமேவ கலேபரம்ஹா ஆத்மஸ்வரூபமிதி நிர்மலமத்யுபேக்ஷ்யா தஸ்ய அனுரூப பலசூன்ய இவை பவர்த்தே என்பது 9வது ஸ்லோகம் இந்த கூரேஷ விம்சதியிலே. இந்த ஸ்லோகத்தில என்ன தெரிவிக்கிறார்னா, தொடர்ந்து தம்முடைய நைச்சானுசந்தானம் அது தொடர்கிறது. இந்த ஸ்லோகத்திலே கூரத்தாழ்வானே கூராதிபத் த்ரிவிததாப நிதானம் ஏதத்து சம்ரக்ஷ ஏக தரமேவ கலேபரம்ஹா. என்ன கலேபரம்னு சொல்லக்கூடிய உடல் இருக்கு, இந்த தேகம், இந்த தேக சம்பந்தம் அதுதான் காரணமா இருக்கு. எதுக்கு காரணமா இருக்கு? என்னால் கூராதிபரே கூராதிபா ஏ கூரத்தாழ்வானே திரிவித தாப நிதானமே தத்து, என்ன 3 விதமான தாபங்கள், அதைத்தான் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் இது தெரிவிப்பார்கள். அது என்னன்னா, ஆத்தியாத்மிகம்னு சொல்லக்கூடியது நம்முடைய உடல்ல வரக்கூடிய வியாதிகள் என்ன, அதற்கு மேல மனசுக்கு உண்டான வியாதி. மனசுக்கு உண்டான வியாதினா என்ன? எத்தனையோ கவலையெல்லாம் ஏற்படுகிறதோ இல்லையோ, அது எதனால ஏற்படுறதுன்னா அதுதான் கீழே பார்த்தோம், பொறாமை, பொச்சரிப்பு இதெல்லாம் ஏற்படுறது. அத மனசுக்கு உண்டானது, மனசுல நிம்மதியே இல்லை. அல்லது சரீரத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ உபாதைகள், அதற்கெல்லாம் ஆத்தியாத்மிகம்னு பேர். ஆதி பௌதிகம் சொன்னா பெரிய மிருகங்கள், அதே போல பூச்சி, அதே போல மனுஷர்கள், ராட்சசர்கள், இவைகளாலே வரக்கூடிய ஒண்ணுக்கு ஒரு தாபத்துக்கு ஆதி பௌதிகம் என்று பெயர். ஆதி தெய்வீகம்னு சொன்னா இந்த பூதங்கள்லாம் இருக்கு, அதாவது அக்னி முதலியவைகள், அதாவது மழை பெய்யறது, அதே போல நெருப்பு, அதற்கு மேல வெயிலினுடைய தாபம், இதெல்லாம் ஒரு தாபத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதற்கு ஆதி தெய்வீகம் என்று பெயர். அதைத்தான் எப்பவுமே என்ன தெரிவிப்பார்கள்? என்னால் 3 விதமான தாபங்கள் என்று தெரிவிப்பார்கள். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். கூராதிபா ஏ கூரத்தாழ்வானே திரிவித தாப நிதானம் ஏதத்து. 3 விதமான தாபங்கள் இருக்கோள், அதற்கு நிதானம். நிதானம்னு சொன்னா என்ன? நிதானம் தோ ஆதி காரணம் என்ன வடமொழியிலே தெரிவிப்பார்கள். அது காரணம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னால் வேற ஒன்றும் கிடையாது. சம்ரக்ஷ ஏய தரமேவ கலேபரம் ஹா. என்ன ஹா கஷ்டம், என்ன கஷ்டம்? இந்த கலேபரம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரம் இருக்கே, உடல் இருக்கே, அதிலேயே எப்பொழுதும் ஈடுபாட்டை உடையவனா நான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதையே நல்லா போஷிக்கணும். இந்த சம்ரக்ஷ ஹேய தரமேவா, மிகவும் தாழ்ந்ததா இருக்கக்கூடிய உடல், அந்த உடலுக்காகவே எப்பொழுதும் கரைந்து நான் பாடுபடுகிறேன். அதுதான் எதுக்கு காரணமா இருக்கு? ஏன்னா இந்த 3 விதமான தாபத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்று தெரிவித்து
ஆத்மஸ்வரூபமிதி நிர்மலமத்யுபேக்ஷ்யா தஸ்யானுரூப பலசூன்ய இஹைஹ வர்த்தே என்பது இந்த 9வது ஸ்லோகம். அதாவது ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்திலே கண் வைப்பதே கிடையாது. ஆத்மஸ்வரூபம்னு சொன்னா என்ன? ஆத்மாவினுடைய தன்மை. ஆத்மாவினுடைய தன்மை எப்படிப்பட்டது? எம்பெருமானுக்கே அடிமை. அதுதான் ஆத்மாவுக்கு உண்டான ஸ்வரூபம். அதிலே கண் வைப்பதே கிடையாது. ஆத்மாவுக்கு எதெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் பண்ணுவதே கிடையாது. பண்ணாமல் அதை உபேட்சித்திருப்பது. இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா நிர்மலமா இருக்கு, குற்றமற்றதாக இருக்கிறது அந்த ஆத்மஸ்வரூபம். அதை அதி உபேக்ஷா என்ன மிகவும் உபேட்சித்து மிகவும் தள்ளி என்ன பண்ண என்னால் இந்த தேகதாரணம் பண்றது. எப்ப பார்த்தாலும் இந்த உடலுக்கு என்ன வேணும் என்ன அதையே நினைத்து கொண்டோ போஷித்து கொண்டோ இருந்தபடியினாலே இந்த 3 விதமான தாபங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தேகம் இந்த தேகதாரணத்தை பண்ணி ஆத்ம ஸ்வரூபத்தை உபேட்சித்து அதாவது தள்ளினபடியினாலே தஸ்யானுரூப அதற்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய பலம் எது என்னால் மோட்சம், சம்சாரத்திலிருந்து விடுதலை. இந்த விடுதலை அது எங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. அதைத்தான் பல சூன்ய இகைக வர்த்தே. என்ன இவ்வுலகிலேயே நான் இருக்கேன், அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய மோட்சம், இந்த மோட்சத்தை பெறாதவனாக இந்த லோகத்திலேயே நான் இருக்கிறேன். இது என்ன கஷ்டம், என்ன கொடுமை என்று தெரிவித்து 9வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர். இந்த கூரேஷ விம்சதியிலே ஆக தம்முடைய நைத்தியத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ண தொடங்கினார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர்னு பார்த்தோம். இன்றைய தினம் சுருக்கமா முதல் 5 ஸ்லோகங்கள் கீழே அனுபவித்த விஷயங்களை எல்லாம் அனுபவித்து அதற்கு மேல 6வது ஸ்லோகம் தொடங்கி 9வது ஸ்லோகம் ஈராக விடத்திலே நாம் அனுபவத்தை பண்ணினோம். இதுல 6வது ஸ்லோகத்திலே சுவாமி பராசர பட்டர் அவருக்கு உண்டான பெருமை எப்படிப்பட்டது என்னால் ஸ்ரீரங்கநாச்சியாராலே வளர்க்கப்பட்ட பெருமையோட கூடினவர் சுவாமி பராசர பட்டர் என்பதனை நாம் கீழே அனுபவித்தோம். அதுவும் அந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவம் 17வது ஸ்லோகத்துக்கு சேர 6வது ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணுகிறார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்று பார்த்து அவர்களோட சேர்ந்து குணானுபவம் பண்ண வேணும் என்று தெரிவித்து 7, 8, 9 ஆகிய 3 ஸ்லோகங்களிலே தமக்கு எந்த விதமான யோக்கியத்தையும் கிடையாது கூறத்தாழ்வானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு. காரணம் கெட்ட குணங்களுக்கெல்லாம் கொள்கலமாக நான் இருக்கிறேன், எந்த நல்ல குணமோ நல்ல பண்போ என்னிடத்திலே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறச்சே என்னால எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எதுல நிற்பதற்கும் யோக்கியதை கிடையாது. அந்தரங்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய திறனிலே நான் வந்து நிற்கிறேன். அதற்கு மேல உடலையே ரட்சித்துக் கொண்டிருக்கிறேன், உடலுக்கே கரைந்து நைந்து கொண்டிருக்கிறேன். ஆத்மஸ்வரூபம் அதை மிகவும் உபேட்சித்திருக்கிற. அப்படி இருக்கிறச்சே எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? என்னால எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஆஹா கஷ்டம் என்று தெரிவித்த 9வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். தொடர்ந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த பகுதியிலே அடுத்த உபன்யாசத்திலே இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவிக்க பெறலாம் என்று தெரிவித்த இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிற. முதல்ல தொடங்குறதுக்கு கொஞ்சம் தொடங்கியாச்சு, ஆனா ஏதோ அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் திடீர்னு வந்து கொடுத்து அதற்கும் கோஷ்டியார் இடத்துல க்ஷாமனம் பண்ணிக்கொள்ளுகிறேன். அடியேன் இளையவல்லி ஸ்ரீதி ஸ்ரீராமானுஜதாசன். தன்யோஸ்மி சுவாமி.